வெல்கம் டு learnier smartier. எண்ணத்தை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். நான் உங்கள் நண்பன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி திறமைங்கிறது இருக்குது. தன்னுடைய திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த திறமையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கி தன் திறமையின் மீதும் தன்னுடைய வளர்ச்சியின் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்படுற ஒவ்வொருத்தவங்களையும் தான் நம்ம தன்னம்பிக்கையாளர்னு சொல்லுவோம். நான் சொன்ன இந்த டெஃபினிஷனை தான் நம்மளுடைய புக்கோட ஆத்தர் தன்னம்பிக்கைக்கான ஒரு விளக்கமாக கொடுக்குறாரு. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது சம்மந்தமான பல விஷயங்களை நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கைக்கு சம்பந்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கதையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கதையை சொல்ல போகிறேன், நீங்கள் கண்ணை மூடி கேட்க போகிறீங்க. ஓகே. அந்த காட்டில் ஒரு மான் இருந்தது. அந்த மான் மாசமாக இருந்தது. தன்னுடைய குட்டிகளை பெற்று பராமரிக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த மான் கண்ணில் சிக்கினது பெரிய குகை. சரியா அந்த நேரத்தில் மழை வந்துச்சு. வேற வழி இல்லாமல் அந்த குகைக்குள்ளே அந்த மானும் போயிருச்சு. போன மானுக்கு பிரசவ வலி வந்தது. மான் இப்படியே தன்னுடைய குட்டிகளெல்லாம் பெற்றெடுத்து அங்கேயே வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. சில நாள் பல நாட்கள் ஆச்சு, பல நாள் பல மாதங்கள் ஆச்சு. அங்கேயே அந்த மானும் குட்டிகளும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா பல இடங்களில் பல ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி அந்த குகைக்குள்ள அந்த மானும் அந்த குட்டிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் வந்தது. அந்த மானுக்கு தெரியாது இந்த குகை சிங்கத்தோடதுன்னு. சிங்கத்துக்கு தெரியாது அந்த குகைக்குள்ள மான் இருக்குதுன்னு. அந்த சிங்கம் பல நாள் கழிச்சு வெக்கேஷனை முடிச்சு சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கிற பாட்டை பாடிட்டு தன்னுடைய கோட்டையை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. சிங்கம் வரதை எப்படியும் அந்த மான் கண்டுபிடிச்சிருச்சு. அந்த மானுக்கு தெரியும், வெளியே போனாலும் சிங்கத்தால் அடிபட்டு சாவும், உள்ளே இருந்தாலும் சிங்கம் வந்து அடித்து சாப்பிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குட்டிகளெல்லாம் கூட்டுச்சு. இந்த கதை கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும், இருந்தாலும் நமக்கு அந்த கருத்து முக்கியங்கிறதுனால இந்த கதையை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அந்த குட்டிகளெல்லாம் கூப்பிட்டு மான் ஒரு மீட்டிங் போட்டுச்சு. அந்த மீட்டிங்கில் மான் சில விஷயங்கள்லாம் குட்டிகளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. கரெக்டாக சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வரும்போது, அம்மா எங்களுக்கு சிங்கக்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து ஒரு சப்தம் வந்தது. அந்த குகையோட பிரதிபலிப்பினால அந்த குட்டிகளோட வாய்ஸ் வெளியே கேட்கும் போது ஒரு பெரிய மிருகத்தோட வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு. அந்த சிங்கத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்னை விட பெரிய மிருகங்கள் குகைக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு தலகால் புரியாம ஓடிச்சு. இப்படி தலகால் புரியாம வர அந்த சிங்கத்தை பார்த்த ஒரு நரி, ஏன் நீங்க இப்படி ஓடி வரீங்கன்னு கேட்டுச்சு. இல்லப்பா, அந்த குகைக்குள்ள என்னை விட பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது, எப்படியாவது நான் போனா என்னை அடிச்சு சாப்பிடணுங்கிறது தான் அதோட பிளான். அதை முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் அந்த குகையை விட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நீ வா என் கூட ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நரியும் கூட கூப்பிட்டுச்சு. அப்பதான் அந்த நரி சொல்லிச்சு, இல்ல அந்த குகைக்குள்ள பெரிய மிருகங்கள்லாம் கிடையாது, ஒரு மானும் அதோட குட்டிகளும் தான் இருக்குது, நான் பார்த்தேன் அப்படி சொன்னோன்னே, அப்படியா, இல்லையே பெரிய சத்தம்லாம் கேட்டுச்சே, உள்ள பெரிய மிருகங்களா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, குட்டிகள் மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த சிங்கமும் பதிலுக்கு சொல்லிச்சு. இல்ல அந்த குகைக்குள்ள மான்கள் தான் இருக்குது, அதை நான் நிரூபிக்கிறேன், அப்படி மான் இருந்துச்சுன்னா பெரிய மானை நீங்க சாப்பிடுங்க, குட்டிகளை நான் சாப்பிட்றேங்கிற பிளான்ல சிங்கத்தை நரி கூப்பிட்டுச்சு. இப்ப சிங்கம் சொல்லிச்சு, இங்க நீ என்னை ஏற்கனவே ஏமாத்திருக்க, இந்த தடவை நான் ஏமாற விரும்பல, அங்க மான்கறி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நீ மட்டும் மான்கறி சாப்பிடலான்னு பிளான் போட்டிருப்பேன், அதனால ஏமாலையும் ஓவாலையும் சேர்த்துக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து குகைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க நட போட்டு சிகரத்துல ஏறுன்னு சொல்லிட்டு திரும்பி பாட்டு பாடிட்டு அந்த குகையை நோக்கி போறாங்க. இவங்க வரதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த மான் திரும்பவும் ஒரு பிளான் போட்டுச்சு. சரியா அந்த சிங்கமும் நரியும் குகைக்கு பக்கத்துல வரும்போது தன்னோட குட்டிகளை பார்த்து, கவலைப்படாதீங்க குட்டிகளா, நமக்காக அந்த சிங்கத்தை நரி என்ன கூட்டு வரதா சொல்லியிருக்காங்க, எப்படியும் அந்த சிங்கத்தை நம்ம நரி என்ன கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கம் இதெல்லாம் நரியோட சூழ்ச்சிதாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தலகால் புரியாம திரும்ப ஓட ஆரம்பிச்சது. அதோட வால்ல கட்டியிருந்த நரியும் இழுத்துட்டு ஓடுனதுனால நரி செத்து போச்சு. இந்த கதையோட ஹீரோவான மான் வாழ்க்கையில இருந்து நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எந்த சூழ்நிலையுமே தன்னம்பிக்கை இழக்க கூடாதுங்கிறது தான். நம்ம வாழ்க்கையில சிங்க மாதிரியான ஆட்களும் நரி மாதிரியான ஆட்களும் நம்மளை அழிக்கிறதுக்கு வருவாங்க. அப்பயும் நம்ம தன்னம்பிக்கை இழக்காம நம்மளுடைய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த மான் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம். தன்னம்பிக்கைங்கிறது எல்லாருக்குமே பிறக்கும் போது கைகால்கள் மாதிரி கூடையே வர்றது கிடையாது. சிலருக்கு சிறு பருவத்திலிருந்தே சூழ்நிலைகளால தானா வந்திருக்கும். ஆனா சிலருக்கு தனிப்பட்ட முறையில தங்களுடைய முயற்சினால வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். நம்ம புக்கோட ஆத்தர் தன்னம்பிக்கை இல்லாததுக்கு மிக முக்கியமான 2 காரணத்தை முன்வைக்கிறாங்க. 1 கூச்சம். இந்த கூச்சத்துக்குள்ள வெட்க உணர்வும் அடங்கும். 2வது குற்ற உணர்ச்சி. என்னைக்கும் செஞ்ச ஏதோ ஒரு தப்பை நினைச்சு தன்னை தானே வருத்திக்கிட்டு தன்னால முன்னேற முடியாதுங்கிற குற்ற உணர்ச்சி. இந்த 2 காரணத்தை தான் நம்மளோட புக்கோட ஆத்தர் தன்னம்பிக்கை இல்லாததுக்கான முக்கியமான காரணமா சொல்றாங்க. இது 2ஐயும் சரி செஞ்சுட்டா தன்னம்பிக்கை வந்துருமான்னு கேட்டா இல்ல, அது மட்டும் போதாது. அது இல்லாம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக இன்னும் 3 வழிமுறைகளை நமக்கு சொல்லி தராங்க. எப்படி கெட்ட எண்ணங்கள் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதா இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் கோபம் இருக்கிற இடத்துல பொறாமை இருக்கும், பொறாமை இருக்கிற இடத்துல பெருமை இருக்கும், இப்படி கெட்ட எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதா இருக்குதோ, அதே மாதிரி இந்த 3 வழிமுறைகளும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. இதுல ஒன்று இல்லைன்னாலும் நம்மளால முழு தன்னம்பிக்கையாளராக மாற முடியாது. இந்த இடத்துல நம்மளுடைய ஆத்தர் தன்னம்பிக்கையாளருக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றாங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன் எங்க போனாலுமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாத்திப்பாங்க.
அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே அவங்களுக்கு அபரிவிதமான நம்பிக்கை இருக்கும். காரணம், அதற்கான திறமைகளும் அதற்கான தகுதிகளும் அவங்ககிட்ட இருக்கும். ஆங்கிலத்தில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கும்போது பிலீவ்ஸ் இன் ஒன்ஸ் ஓன் அபிலிட்டிஸ்ன்னு இருக்கும். அதாவது ஒருத்தர் தன்னுடைய திறமையின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் தன்னம்பிக்கை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தராங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கிறவங்க தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக்க மாட்டாங்க. ஸோ நம்முடைய புக்குடைய ஆத்தர் கான்ஃபிடென்ட் லெவலை அதிகமாக்கிறதுக்கும் கம்ஃபர்ட் ஜோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் 3 முக்கியமான வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தராங்க. ஒன்றாவது, நம்மளுடைய நாலேஜை பெருக்கிக்கணும். நம்மளுடைய நாலேஜ் அதிகமாகணும்னா நம்ம அதிகமான புத்தகங்கள் படிக்கணும். நமக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ, நமக்கு எதில் திறமைகள் அதிகமாக இருக்குதோ அது சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி படிக்கும் பொழுது தான் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, நம்மளுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தணும். நாம் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்லையும் அதை காட்டணும். அப்படி காட்டும் பொழுது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கூடும். நான் முதல்ல சொன்ன 2 விட இப்போ 3வது சொல்ல போகிறதுக்கு தான் ஆசிரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஸோ அதுதான் மற்ற 2க்கும் முக்கியமான காரணமாக இருக்க போகுது. 3வது, உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாரு. நேர்மறை எண்ணம் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் தெரிஞ்சதை செயல்படுத்தினாலும் 3வதா சொன்ன இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால் கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தன்னம்பிக்கை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 3 வழிமுறைகளில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது பாசிட்டிவ் தாட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 விஷயத்தை தான் தன்னம்பிக்கைக்கான வழிமுறைகளாக நம்மளுடைய ஆசிரியர் சொல்கிறாரு. இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாம் வெற்றியின் விதைகள்ங்கிற தமிழ் புத்தகத்திலிருந்து தான் உங்ககிட்ட படித்து சொல்லியிருக்கேன். இந்த 3 மெத்தடையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் வேறு நல்ல புத்தகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். Keep watching, share and support. Thank you.